அனைவருக்கும் வணக்கம். கோமதி பேசுகிறேன். நான் ஒன்றும் ரொம்ப பெரிய ஆளெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீ என்ன பெருசாக வீடியோ போட வந்துட்டேன், உனக்கு ஒரு வேலை வெட்டி இல்லையா அப்படின்னு கூட கேட்கலாம். நிறைய பேர் கேட்கலாம். ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர். அவர் உண்மையிலே பேச தெரியுதா தெரியலையா ஒன்றும் புரியல. ஒருவேளை நான்லாம் ஒன்றுமே இல்லை, அடிமட்ட தொண்டன். நாங்கள்லாம் நிர்வாகி, அடிமட்டத்தில் இருக்கிற நிர்வாகி. நாங்கள் எல்லாமே வெளியே பேசும்போது கொஞ்சம் நாகரிகமாக பேசுகிறோம். கொஞ்சம் இல்லை, நிறையவே நாகரிகம் எடுத்து பேசுகிறோம். ஏன்னா எல்லோரும் பார்ப்பாங்க, தரக்குறைவாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா பேசுகிறோம் இல்லைங்களா. ஆனால் அவர் நம்ம டேஷ்ன்றாரு, ஓடுன்னு பாட்டு பாடி ஆக்ஷன்லாம் பண்ணி காமிக்கிறாரு. அந்த ஆக்ஷன் அவருக்கு எவ்வளோ பொருந்தது பார்த்தீங்களா. தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த ஓடு அப்படின்னு வராம்பாரு வேட்டைக்கார அப்படின்ட்டு ஓடுறாரு. அந்த ஓடி காமிக்கிறது அன்னைக்கு 41 பேர் இறந்த அன்றைக்கும் அப்படி தான் ஓடினார். நாங்கள்லாம் அன்றைக்கே என்ன அங்கே இறந்து இருக்கிறாங்க, இவர் இப்படி ஓடுறாரு. நிஜமாக நான் அந்த இடத்துல இருந்தேன்னா கூட அன்றைக்கி ஃபுல்லாக அங்கேயே அந்த இடத்துல இருந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எங்கள் எடப்பாடி ஐயா இருந்தாலும் சரி, ஸ்டாலின் ஐயா இருந்தாலும் சரி, அங்கேயே இருந்திருப்போம். எங்கள் அடிமட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளும் கூட இருந்திருப்போம் ஐயா கூட. எங்கள் மாவட்ட செயலாளர் ஆகட்டும், எங்கள் எம்எல்ஏ ஆகட்டும், எங்கள் மினிஸ்டருங்க ஆகட்டும், அப்போ இருந்த நல்ல மினிஸ்டர்கள், விலை போகாத அப்போ இருந்தாங்க இல்லையா, அப்போ இருந்த மினிஸ்டருங்கெல்லாம் இருந்தால் கூட, ஒரு மினிஸ்டர் அங்கே இருந்திருந்தால் கூட அந்த மினிஸ்டர் அங்கே நின்றுருப்பார். இப்படி வேட்டைக்காரன் ஓடு பிடிக்க வரான் வேட்டைக்காரன்ற மாதிரிலாம் ஓடி இருக்க மாட்டார். ஆனால் இவரே ஓடிட்டு கடைசியில் அவரே பாட்டு பாடுறாருன்னா இது என்ன ரீசனே எனக்கு புரியல. அவர் 2-3 இடத்துல அப்படி தான் ஓடினார். ஒரு இடம் ஓடினா கூட பரவாயில்ல. இன்னொன்று கண்ணாடி கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு மேடையிலேருந்து கடகடன்னு இறங்கி ஓட்டுறார். ஓட்டமும் நடையமாக ஓடுறதுனால தான் அந்த பாட்டு பாடினார் சொல்கிறார். திமுக தீய சக்தி, திருட்டு சக்தி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ லஞ்சமே எல்லாம் ஒழிஞ்சிடுச்சான், லஞ்சமே இல்லையா. ரேஷன் கடையில் போனால் ஒழுங்காக அரிசி பருப்பு போட மாட்றாங்க. ரேஷன் கடையில் அரிசி வச்சுக்கிட்டே இல்லைன்றான். நாங்கள்லாம் நிர்வாகிங்களா, அதிமுக நிர்வாகியாக இருக்கும்போது போனால் எங்களுக்கு போடுறான். நாங்கள் நின்று சண்டை போட்டு கேட்டு வாங்குறதுனால நான் எங்களுக்கு போட்டுடுறான். மக்கள் நிற்கிறாங்க, மக்கள் கேட்குறாங்க அரிசி இல்லை, உள்ளே வச்சுக்கிட்டே இல்லைன்றான். நான் சண்டை போட்டு ஒரு தடவை வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். ஏன்னா எல்லா நேரமும் ரேஷன் கடையில் உட்கார முடியாது இல்லையா. நாங்கள் போகிற அன்றைக்கி அந்த பிரச்சனை நடந்ததுன்னா அதை கேட்டு விட்டு வரோம். அவ்வளோ பிரச்சனை தான் நடக்குது. கொஞ்சம் மழைக்கே எங்கள் வீட்டில் ஒரு நாள் ஒரே ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் மழைக்கே ரோடெல்லாம் தண்ணி நிற்கிது ஃபுல்லாக. முன்னால் இருந்தவங்க தான் திருட்டு பசங்க, திருட்டாள், எல்லாம் மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கலாம் இருந்தவங்க. அதிமுகவும் சரி, திமுகவும் சரி. இப்போ வந்தவர் ரொம்ப நல்லவர், பயங்கரமான ஆள். இப்போ நம்ம பொதுமக்களுக்காகவே வாழறவர். பணமா ஜனமான்னு கேட்டால் பணம் தான்டா அப்படின்னு சொல்லுவார். அப்படி தான் சொல்லியிருக்கணும் அவர். ஆனால் அவர் ஜனந்தாண்டா அப்படின்ட்டார். ஆனால் பார்த்தா அப்படி தெரியல இல்லைங்களா, யாருக்குமே அப்படி தெரியாது. பணமா ஜனமான்னு கேட்டால் பணம் தாண்டா அப்படின்னு சொல்கிற ஆள் தான் அவர். ஜனந்தாண்டான்னு சொல்கிற ஆள் கிடையாது. இல்லைன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், எல்லாத்தையும் உங்களுக்காக விட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. அவர் போகிற காரெல்லாம் கோடிக்கணக்கான காரு. அவர்கிட்ட இருக்கிற காரை விற்று நம்ம இல்லாத தொடச்சிட்டு போயிருக்காங்க திமுககாரங்க. கஜனாவே காலி பண்ணிட்டு போயிருக்காங்க இல்லைங்களா, அதில் போடலாம். சரிங்களா. எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றவர்.
இன்னொன்று வந்து அவர் கோடி கணக்கில் கொடுத்து ஈசிஆரில் பங்களா வச்சுருக்காரு, 2-3 இடத்துல பங்களா வச்சுருக்கு. எனக்கு கணக்கெடுக்க தெரியலங்க, சாரி. அந்த வீட்டுங்களெல்லாம் விற்று நம்ம கக்கன் ஐயா மாதிரியும் காமராஜர் மாதிரியும் ஒரு வேளை நம்ம எம்ஜிஆர் ஐயா மாதிரியும் இருந்திருந்தா அதெல்லாம் விற்று எனக்கு எதுக்கு? ஏன்னா குடும்பமாக கூட இல்லை, அவர் அப்பா அம்மா கூட இல்லை, பொண்டாட்டி பிள்ளை கூட இல்லை, யாரும் கூட இல்லை, ஒரு கீப்பு மட்டும் கூட இருக்க கொள்வது. அது ஒன்றுக்கு மட்டும் அவ்வளோ பெரிய வீடு எதுக்கு? அப்படி தானே. அந்த வீடெல்லாம் விற்று நம்ம கஜானாவில் ரொப்பி வச்சுருந்தாருன்னா காரையும் ஒரு பங்களா விற்றாலே பாதி கஜானா ரொம்பிடும் இல்லைங்களா? 600 கோடி சொத்து வந்து எம்எல்ஏ இதுக்கு கொடுத்துருக்காரு. அந்த 600 கோடி சொத்தும் போனால் போட்டால் ஒரு 100 கோடி வச்சுக்கிட்டோம், மீதி 500 கோடியும் கொண்டு வந்து கஜனாவை ரொப்பி முதல் மக்களுக்கு என்ன செய்யணுமோ விவசாய கடனுக்கு, மகளிருக்கு, தாய் மாமா இல்லை, ரியல் மாமா இல்லை, தாய் மாமா. அவர் ரியல் அண்ணன் இல்லை, ரியல் அண்ணன். ஆனால் அக்கா தங்கச்சிங்களுக்கு தான் பணம் வரல. எந்த அக்கா தங்கச்சிக்கும் வரல, எந்த மாமா மச்சினிச்சிக்கும் வரல, யாருக்கும் வரல. வயசான அம்மாவுக்கு வரல, பாட்டிக்கு வரல, தாத்தாவுக்கு வரல, யாருக்கும் வரல. அண்ணன் தம்பிங்களுக்கு வரல, கூட போகிற மாமா மச்சானுக்கு வரல. 4000 ரூபாய் எதுவும் வரல. ஸ்டாலின் ஐயா விட்டு போனது தான் அதே ஓசி பஸ்ஸு மக்கள் போகிறாங்க. ஓசினார் ஒருத்தர், அதே ஓசி பஸ்ஸில் தான் போயின்னு இருக்காங்க இப்போ வரைக்கும். அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் போகலைங்க பஸ்ஸில், அதனால் எனக்கு தெரியாது, சொல்கிறத வச்சு சொல்கிறேன். அவர் கொடுத்துட்டு போன ஸ்டாலின் ஐயா கொடுத்துட்டு போன 1000 ரூபாய் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டுருக்காரு. ஏன்னா அதுவும் கொடுக்கலாம் காரி தூக்கிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்குது, அது கொடுத்துட்டுருக்காரு. கரூரில் போயிட்டு மேகதாதுவை பற்றி பேசுவாருன்னு ஒன்று ஒரு வரி எடுத்தார். நான் நினச்சேன் உண்மையிலேயே அணை கட்டதெல்லாம் நிறுத்திடுவாரோ, அந்தளவுக்கு ஏதோ வலிமையோடு வந்து பேசுகிறாரோ. ஏன்னா அவரும் புது முதலமைச்சர், கர்நாடகா புது முதலமைச்சர் தான், இவரும் புது முதலமைச்சர் தான். ஒரு வேளை 2 பேருக்கும் ஒன்றும், அவருக்கும் பெரிய அனுபவம் இருக்காது, அவருக்கு நான் சொல்ல முடியாதுங்க. இவருக்கு அனுபவம் இல்லை, அவருக்கு அனுபவம் இல்லை, நம்ம சொல்ல முடியாது. ஒரு வேளை இவர் மிரட்டி பணியை வச்சுட்டாரு, நம்ம மேகதாதுவை நிறுத்திட்டாரு, கட்டதை நிறுத்திட்டாரு, தமிழ்நாட்டுக்கு இனிமேல் தண்ணி வந்து சீராக கிடைக்கும் அப்படி தான் அதை பற்றி தான் பேச போகிறாரு. நினச்சி பார்த்தா மனுஷன் அதை பற்றி பேசவே இல்லை, ஒன்றும் பேசலை. இன்னொன்று வந்து இவர் வந்து எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாரு, நம்ம ஐயாவும் பேசுகிறாங்க, எடப்பாடி ஐயாவும் பேசும்போது அந்த நேரத்துக்கு உடனே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்போ என்ன கேட்டால் உண்மையிலே என்னை யாராவது ஒருத்தர் வந்து கேட்டால் எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் சொல்லுவேன். நான் வீட்டுக்கு வந்துட்டு அவன் கேட்குறான், என்னை சண்டை போடுறான், ஒருத்தர் எதிர்க்க சண்டை போடுறான் என்ன அப்படின்னா, நான் சைலண்ட்டாக வாயை மூடிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இவன் எதுக்காக நம்மளுக்கு சண்டை போட்டான், ஏன் போட்டான், எதுக்காக போட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நேரம்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மறுபடியும் கூப்பிட்டு அவனை சண்டை போட மாட்டேன் இல்லைங்களா? அந்த நேரத்துக்கு என்ன, அப்போ சட்டமன்றத்துக்கு எதுக்கு வரீங்க? ஒரு முதலமைச்சர் சீட்டில் உட்காடுறீங்கன்னா அதுக்கு என்ன தகுதி இருக்குது, அது தெரியணும்ல. முதலமைச்சர் சீட்டில் உட்காரும் போது இன்றைக்கி இந்த சட்டமன்றத்தில் கேட்டால் இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறான் பார்த்தீங்களா, அது யாருன்னு மட்டும் மக்களுக்கு வந்து சொல்லுங்களேன். உண்மையிலே எல்லாம் செருப்பு மாலையாக போட காத்துட்டுருக்குறாங்க அவங்களுக்கு. உங்களை பாதி நாசம் பண்ணுறோன்னு அவன் தான். அது எழுதி தெரியாமல் எழுதி கொடுத்து பாவம் உங்களை மக்கள்கிட்ட அசிங்கப்பட வைக்கிறான். பாவம் நீங்கள் நல்லவங்க தான், அவன் எழுதி கொடுக்குறவன் சரியில்லை, என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அப்படி எழுதி கொடுக்குறான். வெயிட்டிங்கு இன்றைக்கி கேள்வி கேட்டாங்கன்னா இன்றைக்கி சொல்லாமல் 2 நாள் பொறுத்து சொல்கிறது, 3 நாள் பொறுத்து சொல்கிறத நெக்கலாக சொல்கிறது, ஸ்டைல் காமிக்கிறது. சட்டமன்றமாகவே இல்லை, அது சட்டமன்றமாக இல்லாததை அப்படி சொல்லிவிட்டு ஏந்து ஓடிட்டாங்க அப்படின்னா பின்ன அந்த கேலி கூத்தை எவ்வளோ நேரங்க பார்த்துன்னு உட்காந்துருப்பாங்க, சொல்லுங்கள் பார்ப்போம். வேலை வெட்டி இல்லையா அவங்களுக்கு? உங்கள் சினிமா தானத்தை பார்க்குறது தான் அவங்களுக்கு வேலையா? கையை வேறு வச்சு நம்ம ஸ்டைல் காமிக்கிறீங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கு உட்காந்துருக்காங்க. உங்களை மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் ஏங்க வந்து ஆயிடுச்சு, இது 60 நாள் ஆயிடுச்சு. இது எதுவுமே நீங்கள் பண்ணாமல் ஒரு துளி உங்களுக்கு மனசாட்சியை குத்துலையா? முதல்ல
வந்து உட்காந்த முதலமைச்சரா இது வரைக்கும் ஒன்றுமே நம்ம செய்யலை, தமிழ்நாட்டுக்காக ஒன்றுமே செய்யலை. இப்போ தான் வேலைவாய்ப்புன்னு ஒன்று கொடுக்க போயிருக்கீங்க. ஏங்க, ஒருத்தர் வாயெல்லாம் பிஞ்சு இராணுவ அதிகாரி, இந்த காதெல்லாம் பிஞ்சு வாயெல்லாம் கோணக்கு மனைகிட்டு இருக்குங்க. அந்த மாதிரி எத்தனை இராணுவ வீரர்கள் இறந்துருக்காங்க தெரியுங்களா? அதை கணக்கெடுத்தீங்களா? இன்றைக்காவது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போனவங்களே எத்தனை பேர் இறந்துருக்காங்க. அவங்கள தேடி கொடுங்கங்க, ஒரு வேலை கொடுங்க, ஒரு வீடு மனை கொடுங்க, ஏதாவது கொடுங்கங்க. அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களை காலில் ஊந்து கும்பிடுவாங்க எல்லோரும். அதெல்லாம் கொடுக்காம உங்களால் சினிமாத்தனமாக பார்க்க அப்போ நீங்கள் முதலமைச்சர் கூட இல்லை, விஜயை பார்க்குறேன்னு செத்தவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே, இது நியாயமா? இதில் வேறு நினைவு சின்னம் வேறு வைக்கிறேன்னு சொல்கிறீங்க. இது ஏதாவது நியாயம் இருக்கா? ஏதாவது ஏங்க, அதிகாரம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு என்ன வேணால் பண்ணலாமாங்க? என்ன வேணால் பண்ணலாமா? முதல்ல உங்களை திட்டுறவங்க ஆள் இல்லை. இப்போ டிவி ஓப்பன் பண்ணி பாருங்கள், திட்டுறது தான் முக்கால்வாசி பேர் இருக்காங்க. யாரும் திட்டாமல் இல்லை, எல்லாம் உங்களை திட்டுறாங்க. சரிங்களா? எவ்வளோ பேருங்க சரி, இதில் கொடுத்துட்டீங்கங்க. மீட்டிங் நிறைய வச்சு இப்போ ஒரு பையன் பைக்கில் பாவம் விழுந்து ரெட்டை பிறவி அந்த குழந்தைங்க. அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு, அவங்க அப்பா அவ்வளோ அழுகுறாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வளர்த்து அந்த குழந்தை இறந்து போயிட்டான். படிக்க வச்சு காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க இறந்து போயிட்டான். அவனுக்கெல்லாம் என்னங்க கொடுத்தீங்க? நீங்கள் நடத்தின மீட்டிங்கில் நிறைய பேர் இறந்துருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் என்னங்க கொடுத்தீங்க? இதை மட்டும் கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு 41 பேரில் 31 பேருக்கு 32 பேருக்கு தான் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் அங்கே நியாயம்? கொஞ்சம் தயவு செஞ்சு கார்ப்பரேஷன் வேலையும் நல்லா பாருங்கள். கார்ப்பரேஷன்லேயும் ஒரு வேலை நடக்க மாட்டேங்குது. லஞ்சம் 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 இல்லைன்றீங்க. கண்ணு திறந்து கொஞ்சம் பாருங்கள், உங்கள் ஆளுங்களே எவ்வளோ லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை உண்மையாக இருந்தது. எதுன்னு சொன்னால், நேற்று ஒரு விஷயம் சொன்னீங்க. யாருக்கோ எந்த அதிகாரிக்கோ எந்த இதுக்கோ ஒரு வேலை கொடுத்துருக்கோம், அதெல்லாம் பாராட்டி பேச மாட்டாங்க, மற்றதெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு. ஒரு ஆளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா அதை பேசுவாங்கங்க. ஒரு 1000 பேர் கூப்பிட்டு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அதை எல்லோரும் பேசுவாங்கங்க. இராணுவ வீரர்களுக்கு கொடுங்க. எவ்வளோ படிச்சுட்டு பிள்ளைங்க எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுங்கங்க. எத்தனை குடும்பம் பாதிச்சிருக்கு தெரியுங்களா? ஏழை பிள்ளைங்க எவ்வளோ படிச்சிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுங்கங்க. அதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேறீங்க. அதிமுகவை பற்றி பேச உங்களுக்கு அருகதையே கிடையாதுங்க, அருகதையே கிடையாது. எங்கள் அம்மா இருந்திருந்தால் நீங்கள்லாம் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டேங்க. அவங்க விதி, அவங்க போயிட்டாங்க. நீங்கள் படுத்துகிற பாடு, எங்கள் மினிஸ்டருங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்கெல்லாம் அவங்க வாங்கின லஞ்ச பணம் நிறைய இருக்குங்க, அதை காப்பாற்றிக்காக உங்கள் கூட வந்திருக்காங்க. லஞ்சத்தையே கூட வச்சுருக்கீங்க, லஞ்சத்தையே கூட வச்சுன்னு எல்லாமே செய்கிறீங்க. செங்கோட்டையன் ஆகட்டும், இப்போ வந்த மினிஸ்டர்லாம் பணத்தை காப்பாற்றிக்க உங்கள்கிட்ட வராங்க. ஒரு தொண்டனாவது வந்திருக்கானா? ஒரு வட்டை செயலாளர் வந்திருக்கானா? ஒரு பகுதி செயலாளர் வந்திருக்கானா உங்கள்கிட்ட? பார்த்தீங்களா? ஒரு பகுதி செயலாளரும் வரல, ஒரு வட்ட செயலாளரும் வரல, ஒரு கிளை கழக செயலாளரும் வரல, ஒரு நகர செயலாளரும் வரல, அடிமட்ட தொண்டை உறுப்பினர் கூட ஒருத்தர் கூட உங்கள் கட்சிக்கு சேரலைங்க. ஒரே ஒரு ஆள் கூட வரலைங்க, ஒரே ஒரு ஆள் கூட வரல. இதில் அதிமுக நீங்கள் பேச தகுதியே இல்லைங்க. தயவு செஞ்சு பேசாதீங்க, சரிங்களா? தகுதியே கிடையாது. ஏன்னா நீங்கள் மரியாதை பேசுகிறத டிவிலெல்லாம் நிறைய போட்டு காமிக்கிறாங்க. அதனால் நான் ரொம்ப மரியாதையாக பேசுகிறேன் உங்களை. இல்லைன்னா என்னையும் அசிங்கமாக திட்டுவாங்க, சரிங்களா? அடிமட்ட தொண்டை கூட வரலாங்க. அதாங்க அனைத்து இந்திய அதிமுக. 10 பேர் உள்ள மினிஸ்டர் மட்டும் அதிமுக கிடையாதுங்க. 10 பேர் மினிஸ்டர் அதிமுகவே கிடையாது. அவனுங்கெல்லாம் எச்ச பசங்க. அவனுங்கெல்லாம் இன்னொரு விஷயம் தெரியுங்களா? எங்களது பள்ளிக்கூடங்க, காலேஜ் மாதிரி, அரசியலை கற்றுக் கொடுக்குற காலேஜ். நேற்று எங்கள் ஒரு ஆள்கிட்ட பேசும்போது எங்கள் குருநாதர் மாதிரி அவர் சொன்னார் எனக்கு, கோமதி, இது நம்மளது பல்கலைக்கழகம், இதுலேருந்து கற்றுட்டு போனவங்க தான் திமுகவில் நிறைய பேர் இருக்கீங்க, டிவிகேயில் இருக்காங்க, பிஜேபியில் இருக்காங்க, சரிங்களா? எல்லா கட்சியிலையும், காங்கிரஸில் இருக்காங்க.
எல்லாருமே எங்கள் கட்சியிலேருந்து போனவங்க தாங்க. யாரும் எந்த கட்சியில் எங்கள் கட்சியில் வந்து வாழ வைக்கலங்க. சரிங்களா? எல்லாருமே எங்கள் கட்சியிலேருந்து போன தலைங்க தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறவங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு அதை பாருங்கள், திரும்பி கொஞ்சம் பாருங்கள். எந்த தொண்டனும் வரமாட்டான், வரவே மாட்டான். ஒரே அப்பனுக்கு நாங்கள்லாம் பிறந்திருக்கோம். அதனால் உங்கள் கட்சிக்கு எந்த தொண்டனோ நிர்வாகியோ வட்ட செயலாளரோ பிராணி செயலாளர்களோ பெரிய நிறைய மாவட்ட செயலர் இருக்காங்க, யாருமே வரமாட்டாங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.